வணக்கம். இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி. இந்த பகுதியில உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பலை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இவற்றை பற்றி விளக்குவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருஞானம் ஐயா அவர்கள் காத்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பல் எது? அதை பற்றிய விளக்கம் சொல்லுங்க சார். USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு இதுதான் உலகத்தின் மிகப்பெரிய போர்க்கப்பல். அமெரிக்க கடற்படையின் மிகவும் மேம்பட்ட ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் இது. இதுக்கு முன்னாடி நிமிட்ஸ் கிளாஸ் போர்க்கப்பல்கள் தான் அமெரிக்காவில் ரொம்ப பாப்புலரான போர்க்கப்பல்கள், உலகம் முழுக்க அச்சுறுத்தி வந்த போர்க்கப்பல்கள். அந்த நிமிட்ஸ் கிளாஸ் ஒரு கட்டத்தில் ரிட்டையர் செய்யப்பட்டு புதிய கிளாஸ் ஃபோர்டு கிளாஸ் உருவாது. அந்த ஃபோர்டு கிளாஸோடைய முதல் கப்பல் தான் USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு CVN 78 என்ற இந்த போர்க்கப்பல். முதலில் இந்த நிமிட்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய போர்க்கப்பல், விமானத்தை தாங்கிய அந்த போர்க்கப்பலினுடைய வரலாறும் அதனுடைய முக்கியத்துவம் பற்றியும் எங்களுக்கு விளக்கி சொல்லுங்க சார். 1960s 1970s இந்த காலகட்டம்லாம் அமெரிக்கா ரஷ்யா இடையே ஒரு பனிப்போர் நிகழ்ந்த காலகட்டம். உலகின் மிகப்பெரிய வல்லரசு யாரு அப்படிங்கிற போட்டி பெரிய அளவில் இருந்தது. அது எல்லா துறைகளிலும் பார்த்தோம். சந்திரனுக்கு யார் முதல்ல போகிறது, விண்வெளியில் யார் முதல்ல சாதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் பெரும் போட்டி இருந்தது. அதே மாதிரி பாதுகாப்பு துறையிலையும் இராணுவத்துறையிலையும். ஸோ அந்த வகையில் அமெரிக்கா அடுத்த கட்ட பவர்ஃபுல் வார்ஷிப்ஸ் உருவாக்கணுங்கிறதுக்காக தான் முதல்ல இந்த நிமிட்ஸ் கிளாஸை உருவாக்குச்சு. நிமிட்ஸ் கிளாஸ் அதுக்கு முந்தைய குரூப் ஆஃப் ஷிப்ஸ்லேருந்து எந்த வகையில் வேறுபட்டதுன்னா, முக்கியமாக அணு உலைகளால் இயக்கப்படுவது. ஸோ இந்த ஆட்டம் பேஸ்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாய்ச்சல். இந்த ஆட்டம் பேஸ்ட் ஃபியூவல் பொறுத்தவரை 20 அல்லது 25 ஆண்டுகளுக்கு ஒருக்க ஃபியூவல் மாற்றினா போதும். அந்த அளவுக்கு ஹைலி பவர்ஃபுல், லாங் ஸ்டாண்டிங். இந்த 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 நோக்கங்களுக்காகத்தான் நிமிட்ஸ் கிளாஸ் உருவாக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு USS நிமிட்ஸ் 1975 May 3 அஃபீஷியலாக பணியமர்த்தப்பட்டது. நிமிட்ஸ் கிளாஸில் மொத்தம் 10 போர்க்கப்பல்கள் உருவாக்கப்பட்டன. வளைகுடா போர் போன்ற முக்கியமான வார்ஸில் அமெரிக்காவுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கு நிமிட்ஸ் கப்பல்கள் பெருமளவில் துணை செய்தன. அதே நேரத்தில் சுனாமி போன்ற பேரிடர் காலத்தில் இந்தோனேஷியா போன்ற நாடுகளுக்கு உதவுவதற்கும் இந்த கப்பல்கள் உதவின. இப்போதும் நிமிட்ஸ் கப்பல்கள் சில பணியில் இருக்கின்றன. ஆனால் அவற்றை படிப்படியாக மாற்றி ஃபோர்டு கிளாஸாக மாற்றுறதுக்கான முயற்சி நடந்துட்டுருக்கு. அதில் முதல் ஃபோர்டு கிளாஸ் வார்ஷிப்பாக USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு CVN 78 என்ற போர்க்கப்பல் இப்போ நடைமுறையில் இருக்குது. அதுதான் இன்றைக்கு உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பல். இதனுடைய முதல் கப்பலாகிய USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு CVN 78 இது எவ்வளவு பெரியது சார்? USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு CVN 78 இதனுடைய நீளம் 1106 அடி, 1106 feet. அகலம் 256 அடி, 256 feet. உயரம் 250 அடி, 250 feet. அதனுடைய நீளத்தை 3 கால்பந்து மைதானங்களுடைய நீளத்தோடு ஒப்பிடலாம். ஸோ அடுத்தடுத்து 3 ஃபுட்பால் கிரவுண்ட் எவ்வளோ நீளமோ அவ்வளோ நீளமானது. அதனுடைய உயரத்தை ஒரு 25 மாடி கட்டடத்தோடு ஒப்பிடலாம், அவ்வளோ உயரமானது. இதனுடைய எடை தாங்கும் திறன்னா 1,00,000 டன் எடை தாங்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கப்பல். ஒரே நேரத்தில் 75 போர் விமானங்களை ஏற்றி செல்லக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான கப்பல். பயணிகள் மற்றும் பணியாளர்கள் 4,500 பேர், 4,500 persons இதில் பயணிக்கலாம். USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு இதனுடைய பெயர் காரணம் என்ன சார்? இந்த கப்பலுக்கு முதலில் CVN 21 அப்படின்னு தான் பெயரிடப்பட்டிருந்தது. பின்னர் ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு என்ற பெயர் பிரபலமாகிடுச்சு. முக்கியமான காரணம் USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு அப்படிங்கிறது அமெரிக்காவின் 38வது பிரசிடென்ட், அவருடைய பெயர். அவர் 2ஆம் உலகப் போரில் அமெரிக்க கடற்படையில் முக்கிய பங்காற்றியவர். ஸோ அவருடைய நினைவாக தான் USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு என்ற பெயர்
இந்த கப்பலுக்கு சூட்டப்பட்டது. USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு இதனுடைய கட்டுமானம் பற்றி சொல்லுங்க சார். 2005ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 11ஆம் தேதி இதனுடைய கட்டுமானம் தொடங்கியது. அமெரிக்காவின் வட கரோலினா பகுதியில் இந்த கட்டுமானம் தொடங்கிச்சு. 2013 அக்டோபர் 11ஆம் தேதி கப்பல் முதலாக நீரில் இறக்கப்பட்டது. 2013 நவம்பர் 9ஆம் தேதி பிரசிடென்ட் ஃபோர்டுடைய மகள் சூசன் ஃபோர்ட் பெர்ல்ஸ் அவர் அதை அஃபிஷியலாக தொடங்கி வச்சார். USS ஜெரால்ட் ஆர் 4 CVN-78 எத்தனை போர் விமானங்களை சுமந்திருக்கிறது சார்? இது லார்ஜஸ்ட் வார்ஷிப் மட்டுமல்ல, மிக அதிக எண்ணிக்கையிலான போர் விமானங்களை சுமந்து செல்லும் சக்தியும் கொண்டது. 75 முதல் 90 வரை போர் விமானங்கள் இது ஒரே நேரத்தில் சுமந்து செல்லக்கூடிய கெப்பாசிட்டி இந்த கப்பலுக்கு இருக்கு. ஃபைட்டர் விமானங்கள், அட்டாக் ஏர்கிராஃப்ட்ஸ், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஏர்கிராஃப்ட்ஸ், இந்த மாதிரி பல வகையான போர் விமானங்கள் 90 விமானங்கள் வரை இந்த கப்பல் ஒரே நேரத்தில் சுமந்து செல்லக்கூடியது. USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு இதனுடைய மொத்த செலவு எவ்வளவு சார்? உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பல் USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு இதை உருவாக்குறதுக்கு செலவிடப்பட்ட மொத்த தொகை $17.5 பில்லியன். இதில் $12.8 பில்லியன் கப்பல் கட்டுமானத்துக்கும், $4.7 பில்லியன் அதுக்கான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸுக்கும் செலவிடப்பட்டிருக்கு. உண்மையிலே ஒரு மிக அதிக செலவு பிடித்த ஒரு திட்டம் தான். ஆனால் அமெரிக்காவின் பெருமையை நிலைநிறுத்திய ஒரு திட்டம். உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பலான USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்டினுடைய முதல் பயணத்தை பத்தி சொல்லுங்க சார். இந்த வார்ஷிப் முன்னாடியே உருவாக்கப்பட்டு விட்ட போதும் இராணுவ ரீதியாக அதனுடைய பயணம் 2022 அக்டோபர் 4ஆம் தேதி தொடங்கிச்சு. நேட்டோ நாடுகளுடன் இணைந்து அட்லாண்டிக் பெருங்கடலில் பயிற்சிகள் நடத்துறதுக்காக இந்த பயணம் இருந்தது. நார்வே, குரோஷியா போன்ற நாடுகளுக்கும் இந்த கப்பல் போய் வந்தது. மணிக்கு 56 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த பிரம்மாண்ட போர்க்கப்பல் பயணிக்கும். மிக அதிக செலவு பிடித்தாலும் கூட அமெரிக்க கடற்படையின் வலிமையை பறைசாற்றக்கூடிய ஒரு பிரம்மாண்ட கப்பலாக இந்த கப்பல் இன்றைக்கும் திகழ்கிறது. உலகின் மிக பிரம்மாண்டமான போர்க்கப்பலை பற்றிய விளக்கங்களை ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க சார். மிக்க நன்றி. நன்றி ஆர்த்தி.